இங்க வாங்க. புளியாட்ட ஆடுவா வந்துக்கிறீங்க. என்ன அழகு வாய்ந்த பெண்களை பார்த்துதான் அடிக்கிறவன் ஆடுறோம். புளியாட்ட ஆடுவீங்களா? பெண்ணே, உன்னுடைய பெயர் என்ன? என்ன பார்த்த உடனே பயப்படுறான். என்ன பையன் சொல்ற பின்னா போய் பக்குமா பேர் ஊரு கட்டுவா. பக்குவமா போ ஒரு வார்த்தை தான் பேசாத. விடு விடு. ஹலோ அல்லம்மா என்னடா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரியாதை இல்லடி ஒரு ஆம்புலன்ட்டா? ஆம்பளையாவே நம்ம மதிக்கல. ஆம்பளை அட போட்ட மாதிரி. யார் போட்ட மாதிரியா? ஏய் எവിടെ வா நாடா என்ன போட்டேனா? என்னன்னு பேச ஒரு ஆம்பளை வந்து பேச. டேய் நீ அந்த வேலைக்கு சரி போட மாட்டே. டீச்சர் வாங்க அவன். கேக்குதா பழக்கனா பாரு போடியே. ஆண்டா ஆண்டா நீ காண்டா. ஏன் ஏய் ஏய் உன்னை தேடி வந்தோம். நான் தான் ஓன மாண்டா வாடா அப்படி. என்னடா நீ உன் கூட வா, நீ வானவா பக்குமா போய் பேர் ஊரு கேட்டுவா டக்குன்னு போ. ஒரு வார்த்தை பக்குமா. நான் அந்த அல்ல புரியல. என்னென்னமோ கேட்டுங்கிற. என்ன கேட்டுங்கிற? வேறு ஊரு போய் கேளு முதல்ல. அதுல இருந்து மாறவே இல்லை பழக்குது. அது நீங்க அது இல்ல அடுத்த ஐஸ் வீக் அது போவாதீங்க, ஐஸ் வீக் போவாதீங்கன்னு சொல்றது. இல்ல நீ கம்மியா ஐஸ் ஐஸ் காலியா ஓட்டிக்கிட்டு போனா முதல்ல சாப்பிடுறது. ஏய் ஒரே முறை ஆனா பிடிக்காது படா. என்ன கேட்ட உங்ககிட்ட? வேறு ஊரு கேள்றானாக்கா ஒரே முறை என்ன பேர் சொல்லுன்னு கேட்டுக்கிறேங்க. அதெல்லாம் எங்க ஆதரவு வீட தெளிவா கேட்டு அதுல உனக்கு கேட்டால கம்பெனி ஒண்ணு அனுப்பி அந்த என் பேர் சொல்லுவேன். ஆனா நீ எனக்கு தான் தருவ வை விட்டுறியா? நான் விட்டுறேன்மா. நானு வை விடணும். நான் விட்டுறேன். நானு வயதாரி போதா அம்மா சத்தியமா அம்மா மேல சத்தியமா. ஆமா அம்மா சொல்லு. எங்க அம்மா இல்ல. என்ன பண்ணாங்க? செத்து விட்டாங்களா? அம்மா சொல்லுடா. சரி சத்தியமா விட்டுறேன் நானு. ஹலோ மேடம் மேட் சொல்லு. ஹலோ மேடம் மேடம் அலமாரா அலமாரியா? அது வந்து பத்து போறியா? அலமாரில சரி விடு 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 கம்மி 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 தானா கோவப்படாதுண்ணா. அலமாரில கூட அங்கே படுப்பாங்க. என் மூஞ்சி பார்த்து பேசு. மூஞ்சி பார்த்து பேசு. என்ன பாக்குற? மூஞ்சி நான் பார்த்து பயக்கல. சரி பூச்சவனே மூஞ்ச முக்கியம். அவளை பேர் ஊரு கேள்றானா அவளை யார் யாரும் பாத்துக்கிறேன். சொன்னதை செய்ய. அவதான் சொல்றல முகத்தை பார்த்து பேசுனேன். ஒரு மணி நேரம் தாங்க முடியாது. டக்குன்னு கேளு. எருமாடி மாதிரி எறக்கூடாது. சொன்னது செய்யா. ஹலோ மேடம் உன் பயிர் என்ன? 5050 கேட்டுக்கிறேன். உப்பாட்டியா அவ பேரை கேள்ற 8-9 நீங்க என்ன வந்து பேர் தான் கேட்கறேன். இல்லையா நான் போயிட்டா வா வா வா. பேர் என்ன ஊர் சொல்லாதீங்க. சொல்ல நான் வந்து என் பேரு என் ஊரு என் அட்ரஸ் மொத்தம் சொல்றேன். ஆனா நான் செய்யற மாதிரி செய்யணும். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நானே செய்யணும். அல்ல நானும் செய்வேன். நீ செய்வியா? நீ செய்ய மாட்டேன். நான் தான் நினைச்சேன். நீ சொல்லக்கூடாது. நீ முடிவு எடுக்காது. நான் முடிவு எடுக்கணும். நானே செய்யணும். ஒரு பெண்கள் எதுவும் கிடையாது. போட எடுத்து யாருன்னா ஒரு 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் செய்யுங்களா? நான் செய்யலாம். நீ செஞ்சு போடுறான். உன்னால முடியலன்னா வந்துரு உள்ள. சொல்லுவேன். என்னது நான் சொல்லணும். சரியா? சரி சரி. அப்படின்னா காலை ஏய் பேர் சொல்றது காலை வைத்து அல்லனா போடா. சரி சரி காலை காலை விரிடா. காலை வச்சேன். அண்ணல அல்லல்ல அண்ணல கொஞ்சம் அல்லல்ல நீ சொல்ற கர்மா ஒண்ணுமே புரிஞ்சவில. அல்ல விரிடா. நல்லா விரிக்கு. நல்லா விரிடா காலை. அல்ல கொஞ்சம் நீ விரி அப்போ. நீ விரி.
அவள்தான் போ நல்லதா டவுசர் கேஞ்சிருந்தியா இல்ல இல்ல அண்ணன் பையன் அவன்தான் இதுக்கு மேல விரிக்க முடியாதுயா யார் போது நீங்க நான் விரிக்கிறேன் அப்ப நான் சொல்லுவாயா நீ சொல்லுவாயதான் சொல்லுவா சொல்லுமா அண்ணாண்டே அண்ணாண்ட இன்னாண்டே என்னாண்ட அண்ணாண்டே இன்னாண்டே அண்ணாண்ட என்னண்டா அண்ணாண்டே இன்னாண்ட ஆறு அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்டா இன்னாண்ட ஆறு அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு நடுப்புற போகுது தேரு இது இல்லையா இல்ல போச்சா சரி நடுப்புற போகுது தேரு நின்னா கூட பேசுறேன் போட்டா பட்டாடா நீ வரவெல்லாம் என்ன போட்டேன்றீங்க பட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி சரி சரி நடுப்புற போகுது தேரு நடுப்புற போகுது தேரு காசு இருந்தா கூட 100 100 அப்புறம் சரண்ட பட்ட பாடி எப்பேர் சரியான பேர் சொன்னாலா இல்லையா சொல்றாங்க பேர் அவசரப்படாத இரு அவசரப்பட்டா எந்த வேலையும் ஆகாது சொல்லு பேரு சொல்லு ஜமா செம்ம பேர் ஜமா இந்த உலகத்துல யாருமே இருக்காது அப்பேற்பட்ட பேர் அப்படி செம்ம பேர் தான் சொல்ற பேர் சொல்லி தொலைலையா அத ஒரு கீழ போடு கீழே போன பேர் சொல்றேன் சொல்றேன் நிஜமா காலை விதி ஒருத்தனை வச்சுக்கா பேர் சொல்றது காலை விரிக்கிறீங்க உனக்கு பேர் வேணுமா வேணாமா உனக்கு அவன் பேரு பேர் வேணும் வேணுமா காலை விதி இன்னும் கொஞ்சம் விதி டேய் எங்கடா ஒருத்தன் நவுந்து போறடா இது வந்து விதியா காலை உனக்கு மேல கேட்கணும் கேக்குறாமா நிஜமா இன்னும் கொஞ்சம் அவள்தானா சரி ஊரு நிஜமா அந்த பக்கம் சொல்லியா சரி சொல்றேன் அந்த பக்கம் இந்த பக்கம் 6 அதான் இந்த 6 அந்த பக்கம் இந்த பக்கம் 6 இதான் அந்த 6 என்னடா மொத்த நான் சொல்றேன் ரெண்டு ஒண்ணுதான்டா சரி அந்த பக்கம் இந்த பக்கம் 6 இதான் அந்த 6 நடுப்புற போட்டு சேரு டேய் எட்டி ஓச்சன வச்சுக்கோயா என்ன ஐயா போடு சேரு எங்கனா ஒன்னு போட்டுனா உறா நடுப்புற போடு சேரு நடுப்புற போடு சேரு காசு இருந்தா கூட 100 நல்லா கட்டி விடணும் வரலையே சரி விடு காசு இருந்தா கூட 100 அப்புறம் சொல்றேன்டா போட்ட பாடு என் பேரு சம்பளம் வாங்குற இல்ல கமிஷன் வாங்குற மாத்தலும் இன்னும் 100 ரூபாய் பால் கேக்குறேன் இல்ல அது நேரா கேட்டா தர மாட்டான் இல்ல அவதான் வந்து சொல்றா பொட்ட பாடுங்க என்ன பேரு கேட்ட அந்த மாதிரி சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் பொட்டியா நம்பா ஓகே நிஞ்சா வரங்க போ போறமா இல்ல ஐசு நான் சாப்பிடுமா அப்படியே அது சப்பர் தாயில கடிக்கிற தாயில என்ன பக்கிய போறதான்னு எனக்கு தெரியும் ஏண்டா வந்து அடிப்படி சாவர் எனக்கு வேற வாய்ப்பு உனக்கு சாப்பிட தெரியாது ஐசு மீண்டும் உன்னோட பேர் என்ன தேனு நக்கி எத்தனை அப்படியே நான் அது நக்க தாயில தேங்கு போட்டு உருவுறதா எனக்கு தெரியும் ஏன்டா என் உயிரை ஏய் உங்க பேர் என்ன சொல்றியே சித்ராவா தூக்கி பாட்டு பொத்த வேலைக்கு பார்த்துட்டு போக வந்து நல்ல கொடுத்துட்டு அவனுக்கு தெரியாதுங்க அப்படிதான் பிக்கப் பண்ணுவான் உங்க பேர் என்ன ஒரு 10 தானே இல்ல எல்லாரும் போய் வந்து தேவையாகும் எங்க அம்மா எங்க போய் வந்தா கணக்கு பூரா உங்க கேக்குது ஓட்டவும் போய் ஓர்ம பண்ணி ஐயா என்னோட பேர் வந்து மலர் நான் போயிட்டேன் ஏய் மலரே இந்த வேலையா இருக்குது மலரே இந்த வேலை தான் நான் சாப்பிட்டு வைக்கிறேன் சாப்பிட்டு வைக்காம எங்க வைக்கிறேன் ஏய் பேர சொல்றேன்
என்னக்கா ஓரமா வச்சு போறேன்? எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? திக்கு விஜயம் வந்தேன். திக்கு விஜயம் வந்தேன். அழகு வந்த பெண்களை பார்க்கலாம். திக்கு விஜயா பண்றதுக்கு தான் லோல் போட்டுங்கிறேன் இவ்வளவு நேரமா. பெண்ணே கட்டெடுத்து ஒரு முத்தத்தை கொடுத்தா மூஞ்சாடாரு மூஞ்சி 3 கூட்டரோடு ஒண்ணா சேர்ந்த மாதிரி. காதலுக்கு மூஞ்சி முக்கியம் கிடையாது. யாரு உன்னை காதலிக்கிறாங்க? நான் உன்னை காதலிக்கிறேன். தோட்டப்பா கட்டில அடிப்பேன். நீ செருப்பால கூட அடி. எத்தனை விட்டு தோட்டப்பா வரும் எதனா தோய் சாடி பெருல ஒரு முத்தம் முடியாது போட புதையலை கணவன் மனைக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அது தெரிவிக்கு வரலாமா? வந்தது கூட தவறு இல்ல. அவளை வெட்டத்துக்கு போறிய ஆம்பளை தானே மனுஷனானே. வீந்த போறதுக்கு எழுந்த போது சண்டையா போட்டுருந்தா என்ன பண்ண சொல்ற? அதனால போங்க. சரி கணவன் மனைக்குள்ள 1000 சண்டைன்ற. சரி என்ன சண்டை அவளே கேக்குறேன். அம்மா நீ அவளை பாக்கவே மாட்டேங்க. அவள் தாங்க வந்துடுறா. ஆமாங்க. யார் அவன்? அவன் யாருன்னு தெரியல. கல்யாணமே அவளுக்கு ஏண்டா உன் மனைவி கைத்துல திருமாங்கல இல்லையே. 2 தத்தான் தட்டின தாலி கட்டி மாத்திர போட்டு தெரு ஓடியான்ட்டாவா? வாடாங்க. நாடு எப்படி நாடு கற்பு கடைசி கண்ணி நவாயின இந்த புண்ணிய பூமி அப்படிதான். எந்த ஒரு பெண்ணா கணவன் மனைக்குள்ள 1000 சண்டை நடந்தாலும் தாலி கட்டி போட்டு வருவாளா? வரமாட்டாதான். இவன் வந்துட்டா போயிருத்தா பார்வை காட்டி கொடுத்து நீ தவறு செய்தவர் என்று ஏதோ தவறு செய்து விட்டாய். செய்த தவறை வழி போக்காக வந்தாயா வேடிக்கை பார்த்தேன். அதோட உன் வேலையை பார்த்து போடா. வேடிக்கை பாப்பா நான் யார் தெரியுமா? சிவசங்கராபுரி கோட்டையாள கூடிய அதிபரோட தமிழ் ஜெயவீரன். வந்த அடகு வந்த வெண்களை பார்க்கலாம் என்று இந்த பெண்ணை நான் பார்த்து விட்டேன். பார்த்தேனால் இவ்வளோடு சல்லாபமாக இருக்க போகிற போடா இங்கிருந்து. சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய ஜெயவீரன் தம்பி ஜெயவீரன். ஆமா அதிபர தம்பி சூரனா? சூரா சூரா இந்த வீரனை நீ வெல்ல முடியுமா? உனக்கு உயிர் மீது ஆசை வாழ முடியாதா? ஒரு பெண்ணுக்கு உயிரை விட மேலானது அவளுடைய கற்பு. அப்படியாப்பட்ட கற்பை என்று உயிரை காப்பாத்திருக்கிறீங்க.
உங்களுக்கு சொல்லணும். இருங்க. முக்கியமான விஷயம். இதுக்கு முன்பு இந்த குரல் எங்க கேட்ட குரல் என்னடி குரலையா? வாய்ப்பே கிடையாது. இல்ல சத்தியமா சொல்றேன் இந்த குரல் கேட்டிருக்கேன். என் குரலை கேட்டிருக்க மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன் ஏன்னா அந்த குரல் என்னால மறக்க முடியாது. நான் சாவர வரலாம் கையிலே- மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி குரல் உன் மன எண்ணத்துல ஓடிட்டு தான் இருக்கு. ஆமா அங்க பாருங்க சத்தியமா நான் குரல் கேட்டிருக்கேன். வாய்ப்பு இல்லைங்க. ஆமா நீ எந்த நாடு உன் பேர் என்ன? இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ என்னுடைய நாட்டையும் சொல்ல மாட்டேன், என்னுடைய பேரை சொல்ல மாட்டேன். முதல் முறையும் உங்ககிட்ட சொல்றேன். எதற்காகனா என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கிறீங்க. அதற்காக அயோத்திபுரி நாடு என்னுடைய நாடு. அயோத்தி நாடு சிவநேச மன்னருடைய தந்தை சிவனார் அவருடைய ஒரே மகள் ஒப்பற்ற மகள் என் நாட்டு கிழவரசி. என்னுடைய பேரு மலர் விழி. அயோத்தி நாட்டு மாமன்னரோட மகளா? ஆமாங்க. மலர்வியா? நான் தான். பாவி, நீயா? அடி மலர்வி யாரு முகத்துல முயக்கூட நினைச்சு அவன் முகத்துல முயக்க வச்சுடி. அடி பாவி போய் உன் முகத்துல முயக்கா. ஐயோ ஆபத்தான குரல் கேட்டது ஓடி இருந்த உயிரை காப்பாத்துனேன். ஆனா நீதான் இங்க இருந்து நினைச்சிருந்தா சத்தியமா சொல்றேன் திசை பக்கம் கூட இருக்க போடி. ஐயா இதோ பாருங்கள் ஐயா, நீங்கள் யாரை வென்று தெரியவில்லை. என்னுடைய குரலை கேட்டிருக்கிறேன் என்று உரைக்கின்றேன். என்னுடைய நாட்டை கேட்டுங்க, என்னுடைய பேரை கேட்டுங்க. சொன்ன உடனே இவ்வளவு கோபப்படுறீங்க. எதற்காக இவ்வளவு கோபமா? கோபம்? எதற்காக இவ்வளவு நினைச்சாலோட எரியுது எனக்கு. ஒன்றுமே புரியவில்லையே. ஒன்று புரியலையா? அடி பாவி ஏன் குரல் வேணா அவனுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கா? உன் குரலை மறக்க முடியாத குரலாக போச்சு. ஆமா அந்த ஒரு நாள் கங்கை அம்மன் ஆலய சொல்றதுக்கு போற வழியில மலநாடத்துல குரலை பார்த்த ஞாபகம் இருக்கா? எத்தனையோ குருட்டு பசங்க வராங்க. எத்தனையோ குரல் பார்த்திருப்பேன். அதுல ஞானமணி என்ற குரல் பார்த்தியா? பார்த்திருக்கிறேனே. அந்த ஞானமணி தான் நானு. அடி பாவி பசின்னு சொன்னேன். அறிவு இருக்கலாமே யாருக்கு சட்டைக்கு கை திருவாடு குத்தாய் ஞாபகம்தா? ஐயா நீங்களா? நான் தான் ஞானமணி. என்ன ஐயா சொல்றீங்க? நீங்களா? சிறுவர்களுக்கு தெரியாத நானுமணியா? ஞானமணி தான். அப்ப நொல்ல கண்ணு இருந்துச்சு, இப்ப எப்படி நல்ல கண்ணு வந்துச்சு? நான் திமிரா சொல்றேன் பாத்தியா? அப்ப நல்ல காணா இருந்தது எப்படி நல்ல காணா வந்து சொல்றியா? காரணம் சொல்றேன். அடி பாவி என் அடிச்சு சட்டைக்கு கையில திருவோட குத்திட்டு போனீங்க. அப்ப சாரா நினைச்சேன். கங்கியம்மன் அருளாலே பொற்றாமரை குளத்தில் சென்றேன், நீராடினேன். என் கண் பார்வை கிடைத்தது. அன்றே முடிவு செய்தேன். அம்மா கங்கையம்மா தாயே உன்னோட அருளாலே எனக்கு கண் பார்வை கிடைத்தது. ஆகையால் எப்போது எனக்கு கண் பார்வை கிடைத்ததோ என் கண்ணு முன்னே எங்க தவறு நடந்தாலும் தட்டி கேட்ப முதலாளா ஆயிருப்பேன். நியாயத்துக்கு துணை போவேன். அதர்மத்தை ஆய்ப்பேன் என்று முடிவு செய்தேன். ஆபத்தோட குரல் கேட்டது. ஓடி வந்தேன். உன் உயிர் காப்பாத்துறேன். இருந்தாலும் நீ செய்து தவறு நான் செய்ய மாட்டேன். ஆமா இத பாருங்கள் ஐயா, அறியாத பருவத்தில் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். சிறியவர்கள் தெரியாமல் தவறு செய்ததற்காக செய்த தவறை உணர்ந்து உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சிறியவர்கள் தவறு செய்த பெரியவர்கள் மன்னித்து தீர வேண்டும். நான் செய்த தவறை மன்னித்து விட்டு ஐயா என்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுங்க ஐயா. மறக்கிற ஆளுங்க நீ தவறு செஞ்ச. அடி பாவி ஒவ்வொரு காரியம் அவங்க நினைச்சு பார்த்தா அப்படி இன்னும் உடம்பு கூசுது எனக்கு. வயிறு எரியுது. நீ பண்ண வேண்டாம். சொல்லு ஆச்சு விஷயம். சரிங்க நீ வேணா மன்னிக்கிறதா பெருமை. புத்தி எதுவும் பண்ண அவ பண்ண தப்பு நான் பண்ணலாமா? அவன் மீண்டும் இங்க விட்டு பண்ணச்சுக்கா வேற யாராவது உங்க உயிருக்கு ஆபத்து நேரம் உங்க வீடு விட்டு போய் தன்னை ஒப்படைத்து விட்டு என் நாட்டுக்கு போறேன். சென்றது இது வரைக்கும் காணலே. என் மகளை பார்க்காது என் மனசை கொஞ்சம் ஏண்டா ஏதாச்சு போறதுக்கு என்னடா அப்படி ஆச்சு? ஏமா மகளே என்னாச்சு உனக்கு? மா மகிழ்வினி என்னமாச்சு உனக்கு? மா மகளே மகிழ்வினி என்னமாச்சு உனக்கு? ஏண்டா லோ பிபியா? என் மக்களுக்கான லோ பிபி உனக்கு தாண்டா எல்லா பிபிங்க இது. என்னடா பாயிண்ட் பாயிண்ட் என்ன ஆச்சு பாயிண்ட்? நான் பாயிண்ட் டேய் 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 எங்கடா இருக்கீங்க? ஐயா ஏண்டா டேய் அம்மா பாயிண்டா டேய் டேய் ஏந்திரமா பாயிண்ட் நீ தான கொண்டு போனா? ஏந்திர பாயிண்ட் என்னாச்சு ஏதாச்சு? போயிட்டு வந்து போச்சு ஏந்திர போயிது வந்து போச்சா? அம்நாட்டி ஆட்டு முடிஞ்சாச்சு அம்பாவை வாங்கி வச்சு வீட்டுக்கு போகணும். ஏடா அவரே ஏ தேவடியா அப்பா அவன் ஒருத்தர் எனக்கு கூட்டி வச்சுட்டு கோவப்படாத கோவப்படாத கொரோனா வரும். என்ன
செய்யுது என் மகளுக்கு துணையா இருக்கேன்னு பார்த்தா வினையா இருந்துக்கிறீங்க நீ வாமா வாமா என்னமா கூட்டி வச்சுட்டு வரணும் உன்னோட கோவம் இவ்வளவுதானா அவ்வளவுதான் அவர் ரியாக்ஷன் அவ்வளவுதான் அதுக்கு மேல வர வார்த்தையால சொல்லலாமா செயலால் அவனால செயல்பட முடியுமா சத்தியமா விட்டு வந்துட்டான்பா விட்டுவன் ஏண்டா என் மகளை மலை சொல்லிக்கிட்டு போது ஏண்டா பாதியில விட்டு வந்த கம்னாட்டி வீட்டுல என்ன வேலை என் மகளை ஐயம்மா ஒருத்தனோட விட்டு வந்துட்ட ஒரு ஆம்பளை வாய பண்ண நல்லா இருக்குயா ஏண்டா இல்ல சும்மா சொல்றாவா என்று என் மகளை ஒரு ஆம்பளை கிட்ட விட்டு வந்துட்டாமே என் மகளுக்கு ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை பொம்பளை அப்பேற்பட்ட வீர உள்ள குழந்தைய வளர்த்து இருக்கிறேன் நாட்டுக்கு ராஜாவும் இருக்கணும் இந்த நாட்டுக்கு ராணியா இருக்கணும் என் மகளுக்கு ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பெண்ணா வளர்த்து இருக்கிறேன் அப்பேற்பட்ட மகளை ஒருத்தகிட்ட விட்டு வந்து நம்பிக்கையான வைக்கிறார் அதனாலதான் உங்க அம்மா சீக்கிரம் செத்து போடுவாங்க ஏய் அவ போனவ போறாளா இவ்வளவு எப்ப போய் சேருவா ஏய் மகளே அந்த அடுத்த காலத்தில் யாரையும் என்று தெரியவில்லை பாவி சண்டாள என் கற்பை கெடுக்க தொடங்கி விட்டான் அந்த நேரத்தில் யாரையும் என்று தெரியவில்லை வல்லவர் படித்தவர் நல்லவர் கொண்டவர் அப்பா என்னுடைய கற்பை என்ற உயிரும் அவர் தான் காப்பாற்றினார் கெடுக்க வந்தானா எடுக்க மாட்டான் ஒருத்தர் காப்பாத்தினாராம் டேய் அங்க ஒருத்தர் நல்லவன் இருக்கான் அவன் வந்து காப்பாத்துறேன் நானா வெங்காயமா வச்சு காப்பாத்தின சும்மா போய் சொல்லியா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதுடா அப்பா இவனை காப்பாத்தினா எதுனாலும் நம்பிடுவான்டா மூச்சு விடாம தூங்குவான் என் மக்களுக்கு உயிரே காப்பாத்திருக்கேன் என் உயிரை விட மேலா காப்பாத்திருக்கிறேன் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்டா நானே உனக்கு ஏதாவது குடிச்சா எதுவும் குடு தேவல சரி வடா டேய் நீ ஒரு ஆம்பளை தானே ஒரு ஆண் பிள்ளை தானே ஆமாமா வீரம் இருக்குல்ல இருக்கு உனக்கு எல்லாம் இருக்குதா ஆமாமா டேய் இல்லடா அதையா கேளு வீரம் வீரம் விவேகம் எல்லாம் இருக்குதான்னு கேக்குறேன் எல்லாம் இருக்குதுல்ல ஏண்டா ஒரு பொன் பிள்ளைய உன்னோட நம்பி அனுப்புறேன் காலம்னா நீ நம்பி தானே வச்சுக்க உன்னை நம்பி தானே நான் அனுப்புறேன் உன்னை பொறுப்போட ஆள் தானே வச்சு அனுப்புறேன் ஏண்டா உடனே பாதியில விட்டுட்டு எவனோ ஒரு ஆம்பளை நீ ஆம்பளையா அப்பா அவனால அவன் பொண்டாட்டியே பாத்துக்க முடியல பாத்துக்க அங்கேயும் இல்லையா வேலை ஒண்ணே கிடையாது அப்பா அவர் உன் என்ன தானமா என் எண்ணம் உனக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி தரமா இந்த தன்னுடைய கடமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா சரிமா சரிமா ஐ லவ் யூ பா அப்பா கையில ஐ லவ் யூ பா அப்பா கையில சொல்லுவாங்க லவ் யூ என்ன தெரியுமா இந்த உள்ளத்தையே உன்னிடம் பறி கொடுக்கிறேன் கணவன் மனைவியுடைய பரிசு வேற என் மகடா சின்ன குழந்தை எடுத்து வளர்த்தேன் இன்னும் தானே வளர்த்துக்கிறேன் என் மகளை நான் இது இது தப்பா உனக்கு இது தப்பா உனக்கு பாருங்க ஏமா அவர் ரொம்ப நேரமா நின்னுட்டு சரி 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 அவரு அப்படியா இத பாருங்க அப்பா தான் என்னுடைய நாடு இவர் தான் என்னுடைய அப்பா தந்தையா வணக்கம் ஐயா வாழ்க 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 ஐயா என் மகனுடைய மானத்தை காப்பாத்திருக்கிறேன் உன் தம்பியா ஆமா ஐயா இத பாருங்க ஒரு மாற்றம் தெரியுது அவருக்கு வயசாயிடுச்சு நானும் வயசானா அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் ஒரு மாற்றம் காலத்துல ஆபத்தான குரல் கேட்டது சரி ஓடி போனேன் உன் மகள் கற்புக்காக உயிருக்காக போராடி கொண்டிருந்தா அந்த நேரத்துல நான் நாம ஒரு சூரனால அவனை வென்று கொன்று என் மகளுடைய மானத்தை காப்பாத்தினேன் ரொம்ப நல்லதுப்பா டேய் படாங்க நீ தான் ஆம்பளை உன்னை நம்பி அனுப்புனேன் ஆனா இவன் தான்டா ஆம்பளை இவன் தான்டா வீர உள்ளவன் வீர உள்ளவன் அவனுக்கு இல்லையே விஷயம் செஞ்சா என் மகளை அவனே காப்பாத்திருப்பானே சரியா விஷயத்துக்கு வேடா டேய் என் மகளுடைய மானத்தை காப்பாத்திருக்கேன் உயிரை விட பெருசு மானம் மானம் புரியுதா உயிருக்கு ஏன்டா ஒண்ணு கூட கொண்டு போடலாம் செத்து போடலாம் அது பெருசு கிடையாது பழமொழிங்களா ஆனா ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாத்துறானா நம்மை விட அவன் மேன்மையானவன் தானே அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்
என்ன வேணும்? மறக்க முடியாத பரிசு நான் கொடுக்குறேன். இல்ல இவன் கொடுக்க போறான். 3 பேர் நாம தான் வரணும். கொடுக்குறேன். மறக்க முடியாத ஒரு பரிசு ஒண்ணு கொடுறான். கொடுக்கிற பரிசுல ஆ, நம்ம 3 பேரையும் மறக்க கூடாது. அவன் காலத்துக்கு மறக்க கூடாது. நம்ம நாட்டையும் மறக்க கூடாது. நீ உலகத்தையே மறக்க கூடாது. அவன் எப்படிப்பட்ட பரிசு? அப்படிப்பட்ட பரிசு கொடுறான். அவன் 2 கால் 2 கை எடுத்து நாட்டு வரையும் மறக்க மாட்டான். பரிசு போடுதான் சொன்னாங்க. ஏண்டாடி? எடுக்க சொல்லடா. இல்ல நம்ம கையில இருக்கிறத குடுடானா அவன் கையை காலி எடுத்துட்டு வந்தா நம்ம என்ன பண்ண போறாத? நம்ம சொல்லுங்க. என்னப்பா? ஐயா விளையாட்டு மாமா நீங்களா ஆவனா? இல்ல அவன் அரசனா. அவரு இப்போ என்னுடைய நிலைமை அத்தனை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். இப்ப அவனும் நானும் ஒண்ணுதான். புரியுதா? காலைல இருந்து மதிய வரைக்கும் அவரா இருப்பார் மன்னர். நான் என்ன செய்யணும் அத்தனையும் சாயந்தரம் வரைக்கும் நான் மன்னரா இருப்பேன். நான் என்ன செய்யணும் அதை செய்யறான். ஆமா நான் செய்யாத அவன் செய்யறான். ஆமா புரியுதா? நான் செய்யாத்தையும் செய்யறான். 25 எனக்கு எடுமா டேஸ் வாங்கி டேஸ்ல அவன் போடு கூட மாட்டான். தமிழ்நாட்டியாண்டா போட்டு விடு. யாரா கொடுக்கல? நீ போட்டு விட்டே முடியாது. எத்தனை எடுத்து எனக்கு அடிக்க. எல்லாத்தையும் ஆடுகிறேன்றான். எல்லாத்தையும் வாங்கி போன அடடா பாய் ஒரு டேஸ்ல வாங்கி அடிக்க மாட்டீங்க. மொத்தத்தையும் வாங்கி. சரி விடா. டேய் நமக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. ஆமாங்க. புரியுதா? எஜமா வாங்க வாங்க. ஆமாங்க. அப்பா பரிசு குடுக்குறாங்க என்ன? போடு பரிசு. என்ன பரிசு குடுக்குறீங்க? சீக்கிரம் போடுங்க. மனமகிழ்ச்சியோட பரிசு கொடுக்கிறேன்பா. என் உலமகிழ்ச்சி கொடுக்கிறேன்பா. என்ன கொடுத்தா நீ மனமகிழ்ச்சி எடுப்பே? எதை கொடுத்தாலும் எடுத்துக்கிறியா? என் மகளே உனக்கு நான் திருமணம் செய்கிறேன். அப்பா என்னம்மா? வயதாகி விட்டது வழியே மங்கி விட்டது உங்களுக்கு. சிந்தனை கிடைக்க விட்டதா? இத பாருங்க சொல்லுமா. யார் அவரோ? ஊர் பேர் தெரியாதவன், அறியாதவன், தாய் சந்தை இருக்குதா யாருன்னே தெரியாத ஒரு அனாதை கூட இருக்கும். அவருக்கு போய் என்ன திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லி இது எந்த விதத்திலே நியாயம் கிடையாது. அவரை ஒரு பொழுது நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. மகளே ஐயா ஐயா. ஒரு நகல் சொல்லுதான் நியாயம். ஐயா அவர் யாரு? நாட்டு இளவரசி. இளவரசி. திருமணம் செய்யறது இளவரசர் இருக்கலாம். நான் யார்? ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவன். எனக்கு அது நியாயப்பட்ட பெண்ணு தானே திருமணம் செய்யணும். ஐயா கோபுரம் எங்க குப்பமேடு எங்க சந்தனம் எங்க சாக்கடம் எங்க? ஐயா உன் மகள் சொல்லத்தான் நியாயம். இருந்தாலும் உங்களை மாத்தி சில பேர் கொண்டு மகனுக்கு இருந்தாலும் உன் மகளுக்கு சம்மதமா? சம்மதம் வாங்க. சம்மதம் அறியாம திருமணத்தை நடத்த மாட்டேன். மகளே என்னங்க இதுமா? என்னடா? இருமா அம்மா என்னடா சொல்லணும்? சொல்லு. இவரு சொல்ற இருன்னா. இருமா அவருக்கு அப்பா கிட்ட சொல்ல. அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படி சாத்தியம்? நீ கம்முனு இரு. எஜமா என்னடா? அவன் எப்படிக்கிற ஆளு அவன்? என்ன ஐஸ் விக்கிற மாதிரி இருக்கிறான். வாங்கி போய் அவனை கடி கொடுத்துடா. ஏய் ஏய் வாய எப்படி இருக்காது? ஏய் எஜமா ஏய் அவன் சுத்தமா ஐஸ் விக்கிறவன். ஏய் அடுவே நான் சொல்றேன் பாரு. ஏங்க நான் தொடர்ந்து கேளுமா மாலை ஆயிடுமா? டேய் இல்ல அவனுக்கு கட்டி கொடுக்காதீங்க. ஏண்டா? ஆமா அவன் தெரு ஐஸ் இருக்கிற பையன்மா. அப்படி இதுக்கெல்லாம் குழந்தை உட்காந்து வீட்டுல சப்ப சொல்லுவான். டேய் ஐஸ் 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 சப்ப சொல்லுவான். அவனுக்கு கட்டி கொடுக்காத. டேய் ஆ. இங்க வாடா. எஜமா என் மகளுடைய மானத்தை காப்பாத்திருக்கிறான். ஆ. உயிருக்கு மேலான மானத்தை காப்பாத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அவனோட பிரிவு என்ன யாருக்குமே கிடையாது. யாருமே கிடையாது. குழந்தை கட்டி கொடுப்பாங்க. அவன் தான் எனக்கு மாப்பிள்ளை. குழந்தை சம்பளம் கேட்டு நான் இப்ப கேட்டுன்னு வரேன். மகளே இந்த திருமணத்தை நீ சம்மதம் செய்ய முடியாது. அம்மா நீண்ட நாட்களாக பிறகு நான் அவனை ஏற்றுக்கொள்ளேனம்மா. உனக்கு ஒரு மனம் முடித்து பார்க்க வேண்டும். கண்ணுக்குளிர காண வேண்டும். இந்த அரசாங்க பொறுப்பையை உணர்த்து ஒப்படைத்த அவசியத்தை காட்சி பார்க்க வேண்டும் எண்ணியிருந்தேன். அம்மா திருமணம் செய்துக்க முடியாது. அம்மா சொல்லக்கூடாதுமா. மற்ற பேசக்கூடாதுமா. என் மகளுக்காக இந்த உயிர் வாழ்ந்தது. என்னுடைய வார்த்தையை மீறி நடக்கிறானே எனக்கு இவன் மகளே கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன வளர்ந்து என்ன நான் இக்கனவே இப்போது போய் சாத்து போவாதுடா. நான் எங்கிட்ட போவது அவன் என் பேசம் கேட்க. மகளே தாயில்லாத பெண் ஆமாம்மா. நான் பிறந்தவுடனே என்னை தாயை இழந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகிறது, தந்தைக்கு தந்தையாகிறது வளர்த்தவர் நீங்க. அப்பா எனக்காக இல்லை என்றால் உங்களுக்காக அவரே திருமணம் செய்து கொள்கிறேன். மகன் என்ன சொன்னா? மாப்பிள்ளை எனக்கு தான் நீ மாப்பிள்ளை. அப்படியா? என் மகன் சம்மதம் சொல்லிட்டா. அப்படியா? ஆமா. திருமணம் ஏற்பாடு எப்போ? நாளை வெள்ளிக்கிழமை
புரிஞ்சு முடிஞ்ச கல்யாணம் தான். அப்படி இருந்தா ஆ. ஒரு 20 ஏற்பாடு செஞ்சுட்டீங்களா? என்ன போய் இந்த அரண்மனை என்ன ஒண்ணுமா 5 நிமிஷத்துல ஒன்று சேர்த்துருவான். ஆமா. இப்பேற்பட்ட ஆளை வச்சிருக்கும் போது நீ கேட்கலாமா அந்த கேள்வி? சரியா? ஆ. பொழுது விடிந்த வெள்ளிக்கிழமை எங்க 20 திருமணம். ஆமா. மகளோட காசு போறாங்க. ஏய், வேண்டாமா? என்னது? நான் சொன்னா காசு நான் என்ன சொன்னேன்? காசு போறியா? டேய், கல்யாணம் தான். கல்யாணம் மண்டபம் திருமணம் செய்ய போறேன்னா. டேய், மாமா மாலை பல்கு பல்குன்னு போடுவேன். என்ன பாக்குறா? நாங்க ஐயா என்னடா இதுக்காண்டி பேச போறீங்க? ஏய், கூட்டு முன்னாடி போடா. என்ன பேச போறா? அம்மா நான் முன்னாடி டேய் மாப்பிள்ளை கோச்சு கேட்கறா. என்ன கேட்க போறாரு? முன்ன தாலி மாப்பிள்ளை டேய் தாலி கட்டிட்டான். மண்டபம் வச்சுக்கடா. மனசுல வச்சுக்கோ. ஏய் நந்து போச்சா கல்யாணம்? எங்கம்மா தாலி கட்ட தொப்புல குத்திக்கிட்டாங்க போங்க. நம்ம மனசுல தாலி கல்யாணம் பண்ணிட்டேனா? ஆஹா. டேய் ஐயா. இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு இவங்க 2 பேரும் கூடுறவங்க தானே? ஆசையா பேசுறவங்க தானே? அன்பா இருக்கிறவங்க தானே? 2 பேரும் இல்ல இப்படி அப்படி இருக்கிறவங்க தானே? எப்ப இருந்தாங்க? கொஞ்சம் பேசுறேன். மாப்பிள்ளை நீங்க கூட்டி வச்சு உன் விருப்பத்துக்கு மாற நான் வர மாட்டேன். என் மகளிடத்திலே அன்பா ஆசை 2 பேரும் திருமண மண்டபத்துல வரப்போ யாரு நான் கறி உண்டாடி முடியல பேசுறீங்க கழுத்து கூட சேர்ந்துருங்க வா 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 வாங்க ஏங்க எங்கூட பேச உங்களுக்கு வெக்கமாகுதா ஏங்க போயிட்டு வேண்டிய திருமணம் தானேங்க உனக்கு திருமணம் செய்து போறேங்க வேணா எழுதுருங்க ஏங்க எழுந்துரு எழுதுரு பார்வை அப்படித்தாம்மா. இவன் பாரு அப்படியா இவன் பாரு கருடு பாருல ஆமா. யாரும் முடிச்சு பெரியார் தாடி காலு ஞாபகம் நீதான் தூக்கி அந்த விட்டேங்க. ஏங்க போயிட்டு வந்து நம்ம இருவரும் திருமணம் கூட சந்தோஷம் பேசுறாதான் நினைச்சேன் அதுக்குள்ள சரி இப்பதான் புரியுதுங்க வேணாம் சொல்லுங்க இப்பதான் புரியுது ஏன்னா நாம் யார் இந்நாட்டு இளவரசி அவன் யார் சாதாரண ஏணி குடிப்பிறந்தனே அவனுக்கு நமக்கு ஏணி வைத்த கட்டாது இவன் திருமணம் செஞ்சுட்டா அவமானமா இருக்குதான் வேணாம் சொல்றீங்க அப்படிலாம் இல்ல உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளாம என்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது தவறியதற்காகத்தான் அப்போது மறுத்து விட்டேன். நீங்களே ஊன சொல்ல போது நான் சொல்ல போறேன். அப்படி என்றால் அப்படி போய் சந்தோஷம் விட போற எனக்கு பிடிக்காது இதெல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். ஏன் போய் நம்ம திருமணம் செய்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போறேன் ஏங்க எனக்கு கல்யாணம் பண்ணி போறேன் நீங்க. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்னுடைய கரத்தில் நீங்க சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? சத்தியம் செய்து தருவீங்களா? உனக்காக ஒரு சத்தியம் நான் 1000 சத்தியம் செய்றேடி கேளு. ஆகாயவாணி சாட்சியாக, சைலண்ட். ஆகாயவாணி சாட்சியா, பூமாதேவி சாட்சியாக, இங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் சாட்சியாக, இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என்னை ஒரு படவே கைவிட்டு போக மாட்டேன் கரத்தில் சத்தியம் செய்து கொடுக்கணும். மலர்விழி உனக்காக ஒரு சத்தியம் என்ன 1000 சத்தியம் செய்வேன். ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் சாட்சியாக, இனி வரும் காலையில் இன்பத்திலே துன்பத்திலே கஷ்டத்தில் நஷ்டத்திலே ஏன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் மீது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.